கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, எந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நாகூம் என்கின்ற புஸ்தகத்திலிருந்து 1வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் தியானிப்போமாக. நாகூம் என்கின்ற புஸ்தகத்திலிருந்து 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் சம்பூர்ணமடைந்து அநேகராயிருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள். அவன் ஒழிந்து போவான். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தருமையான 3வது மாதத்திற்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தமானது, இதோ உன்னை சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். இதுவரையிலும் நான் உன்னை சிறுமைப்படுத்தினது உண்மைதான், ஆனால் இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன் என்று கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். சிறுமை என்ற வார்த்தை ஆங்கிலத்திலே அஃப்ளிக்ஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அஃப்ளிக்ஷன், அதற்கு அநேக அர்த்தங்கள் டிக்ஷனரியில் நாம் பார்க்கும் பொழுது, நாம் அதை தமிழாக்கத்தில் பார்க்கும் பொழுது, துயரம், அல்லல், துன்பம், இடரல், இடுக்கண், இன்னல், உபத்திரவம் மற்றும் பிணி, பீடை, இன்னும் வாதை என்ற போன்ற பலவிதமான உபத்திரவங்கள் போன்ற பலவிதமான வார்த்தைகள் அதற்கு அர்த்தமாக கொடுக்கப்பட்டுள்ளது. அஃப்ளிக்ஷன் என்று சொல்லப்பட்ட ஒரு வார்த்தைக்கு இத்தனை வார்த்தைகள் தமிழில் நம்மாலே பார்க்க முடியும். அது ஒரே வார்த்தையாக சிறுமை என்று அங்கே பக்தன் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த சிறுமை என்ற ஒரு வார்த்தையில எத்தனை காரியங்கள் அடங்கியிருக்கிறது. இவ்வளவு வேதனைக்குரிய சம்பவங்கள் நடந்திருக்கிறதை பார்க்கிறோம். துயரம் நிறைந்த, இடரல் நிறைந்த, இன்னல் நிறைந்த, பீடையாக மற்றும் பிணியாக, ஆமென், வாதைகள், இது போன்ற பலவிதமான சூழ்நிலைகள் நிறைந்ததுதான் சிறுமை. இதுவரையிலும் 2025வது ஆண்டில் கடந்த 2 மாதங்களும் கூட நான் உன்னை சிறுமைப்படுத்தியிருக்கிறேன். உண்மைதான், தேவன் நம்மை சிறுமைப்படுத்தவும் செய்கிறார். எப்பொழுது தேவன் தம்முடைய பிள்ளைகளை சிறுமைப்படுத்துகிறார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் இரக்கமுள்ள தேவன், அன்புள்ள தேவன். அதே சமயத்தில் அவர் சில நேரங்களில் தம்முடைய ஜனங்களை சிறுமைப்படுத்தவும் செய்கிறார் என்பதை வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 28ஆம் அதிகாரம் உபாகமத்தின் புஸ்தகத்தில் 15 முதல் 48 முடிய அங்கு அநேக காரியங்கள் தேவனாகிய கர்த்தர் மோசேயின் மூலமாக மக்களுக்கு எழுதி வைக்கும்படியாய் சொல்லியிருக்கிறார். ஆம், நான் அவர்களை சிறுமைப்படுத்தினதை எழுது. என்னவென்றால், இவர்களின் சத்தத்திற்கு செவிகூடாதே போகும் பொழுது, தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்காமல் போகும் பொழுது, அவர்கள் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது, அநேக சாபமான காரியங்களை, தேவனால் சிறுமைப்படுத்த போகிற காரியங்களை அங்கே தேவனாலே எழுதப்பட்டிருக்கிறதை நம்மாலே பார்க்க முடியும். அவைகளை வாசிக்கும் பொழுது மெய்யாகவே உடம்பு சிலிர்க்கிறது, பயத்திற்குரியவைகளாக இருக்கிறது. ஆமே, ஒரு சில வசனங்கள் மாத்திரம் நான் உங்களுக்காக வாசிக்க சொல்ல கேட்பேன். கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்மோட பேசுவாராக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த அதிகாரத்தில் 15 முதல் 48 வசனங்களிலே தேவனுடைய வார்த்தைக்கு, சொல்லுக்கு நாம் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது அநேக சாபங்களை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் நாம் தேவனுடைய சத்தத்திற்கு கவனமாய் செவி கொடுக்கும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது அநேக ஆசீர்வாதங்களை அந்த 1வது வசனத்திலிருந்து 14வது வசனம் முடிய எழுதியிருக்கிறதை நம்மாலே பார்க்க முடியும். இந்த நேரத்தில் ஒருவேளை அநேகருடைய கையில பரிசுத்த வேதாகமும் இல்லாமல் இருக்கும். எனவேதான் இந்த வசனங்களை உங்களுக்காக வாசிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்க கேட்போம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாயிருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவிகொடாதே போவாயாகில், இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் கூடையும் மா பிசைக்கிற உன் தொட்டியும் சபிக்கப்பட்டிருக்கும்.
உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் சபிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிரியைகளின் நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டுப்போய் அழியும் மட்டும் நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வரப்பண்ணுவார். நீ சுதந்தரிக்கும் தேசத்தில் கர்த்தர் உன்னை நிர்மூலமாகும் மட்டும் கொள்ளை நோய் உன்னை பிடித்து கொள்ள பண்ணுவார். கர்த்தர் உன்னை ஈழையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரி பந்தலினாலும் வறட்சியினாலும் கருக்காயினாலும் விஷப்பணியினாலும் வாதிப்பார். நீ அழியும் மட்டும் இவைகள் உன்னை பின்தொடரும். உன் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமும் உனக்கு கீழுள்ள பூமி இரும்புமாயிருக்கும். உன் தேசத்து மழையை கர்த்தர் புழுதியும் மண்ணுமாக பெய்ய பண்ணுவார். நீ அழியும் மட்டும் அப்படியே வானத்திலிருந்து உன்மேல் இறங்கி வரும். உன் சத்துருக்களுக்கு முன்பாக நீ முறியடிக்கப்படும்படி கர்த்தர் செய்வார். ஒரு வழியாய் அவர்களுக்கு எதிராக புறப்படுவாய், 7 வழியாய் அவர்களுக்கு முன்பாக ஓடிப்போவாய். நீ பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் சிதறுண்டு போவாய். உன் பிணம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகும். அவைகளை விரட்டுவார் இல்லாதிருப்பார்கள். நீ குணமாகாதபடி கர்த்தர் உன்னை எகிப்தின் எரிபந்தமான பருக்களினாலும் மூல வியாதியினாலும் சொறியினாலும் சிறங்கினாலும் வாதிப்பார். கர்த்தர் உன்னை புத்தி மயக்கத்தினாலும் குருட்டாட்டத்தினாலும் மன திகைப்பினாலும் வாதிப்பார். குருடன் அந்தகாரத்திலே தடவி திரிகிறது போல நீ பட்ட பகலிலே தடவி கொண்டு திரிவாய். உன் வழிகளில் ஒன்றும் உனக்கு வாய்க்காதே போம். உதவி செய்வாரில்லாமல் நீ எந்நாளும் ஒடுக்கப்படுகிறவனும் பறிகொடுக்கிறவனுமாயிருப்பாய். பெண்ணை உனக்கு நியமிப்பாய், வேறொருவன் அவளுடன் சயனிப்பான். வீட்டை கட்டுவாய், அதிலே குடியிருக்க மாட்டாய். திராட்சை தோட்டத்தை நாட்டுவாய், அதன் பலனை அனுபவிக்க மாட்டாய். உன் மாடுகள் உன் கண்களுக்கு முன்பாக அடிக்கப்படும், நீ அதில் ஒன்றும் புசிப்பதில்லை. உன் கழுதை உனக்கு முன்பாக கொள்ளையிட்டு கொண்டு போகப்படும், உனக்கு திரும்ப அகப்படாமற் போம். உன் ஆடுகள் உன் சத்துருக்களுக்கு கொடுக்கப்படும், விடுவிப்பார் ஒருவரும் உனக்கு இல்லாதிருப்பார்கள். உன் குமாரரும் உன் குமாரத்திகளும் அந்நிய ஜனங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். அவர்களை காண உன் கண்கள் நாடோறும் பார்த்து பார்த்து பூத்து போம். உன் கையில் பலனில்லாதிருக்கும். உன் நிலத்தின் கனியையும் உன் பிரயாசத்தின் பலனையும் நீ அறியாத ஜனங்கள் புசிப்பார்கள். நீ சகல நாளும் ஒடுக்கப்பட்டும் நொறுக்கப்பட்டும் இருப்பாய். உன் கண்கள் காணும் காரியங்களினாலே மதிமயங்கி போவாய். உன் உள்ளங்கால் தொடங்கி உன் உச்சந்தலை மட்டும் குணமாகாதபடிக்கு கர்த்தர் உன்னை முழங்கால்களிலும் தொடைகளிலும் கொடிய எரிபந்த பருக்களினாலே வாதிப்பார். கர்த்தர் உன்னையும் உனக்காக நீ ஏற்படுத்தி கொண்ட ராஜாவையும் நீயும் உன் பிதாக்களும் அறியாத ஜாதிகளுக்கு போக பண்ணுவார். அங்கே நீ மரமும் கல்லுமான அந்நிய தேவர்களை சேவிப்பாய். கர்த்தர் உன்னை கொண்டு போய்விடும் எல்லா ஜனங்களுக்குள்ளும் பிரமிப்பும் பழமொழியும் பரியாச சொல்லுமாவாய். மிகுந்த விதையை வயலுக்கு கொண்டு போவாய், கொஞ்சம் அறுப்பாய், வெட்டுக்கிளி அதை பட்சித்து போடும். திராட்சை தோட்டங்களை நாட்டி பயிரிடுவாய், ஆனாலும் நீ திராட்சரசம் குடிப்பதுமில்லை, திராட்சை பழங்களை சேர்ப்பதுமில்லை. பூச்சி அதை தின்று போடும். ஒலிவ மரங்களை உன் எல்லைகளில் எங்கும் இருக்கும், ஆனாலும் அதன் எண்ணெயை நீ புசித்துக் கொள்வதில்லை. உன் ஒலிவ மரத்தின் பிஞ்சுகள் உதிர்ந்து போம். நீ குமாரரையும் குமாரத்திகளையும் பெறுவாய், ஆனாலும் அவர்கள் உன்னோடே கூட இரார்கள், அவர்கள் சிறைப்பட்டு போவார்கள். உன் மரங்கள் எல்லாவற்றையும் உன் நிலத்தின் கனிகளையும் விட்டில் பட்சித்து போடும். உன் நடுவில் இருக்கிற அந்நியன் உனக்கு மேற்பட்டு மேன்மேலும் உயர்ந்திருப்பான். நீ மிகவும் தாழ்த்தப்பட்டு போவாய். அவன் உன்னிடத்தில் கடன்படான், நீ அவனிடத்தில் கடன்படுவாய். அவன் தலைவனாயிருப்பான், நீ வாளாயிருப்பாய். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு விதித்த அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளும்படி நீ அவர் சத்தத்திற்கு செவிகொடாதபடியினால் இந்த சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து நீ அழியும் மட்டும் உன்னை தொடர்ந்து பிடித்து உன்னிலும் உன் சந்ததியிலும் என்றென்றைக்கும் அடையாளமாகவும் அற்புதமாகவும் இருக்கும். சகலமும் பரிபூரணமாயிருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீரும் மட்டும் இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வாசிக்கப்பட்ட இந்த பகுதியில் மெய்யாய் தேவன் சொல்லுகிறார், நான் இன்று உனக்கு விதிக்கின்ற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் நீ செய்ய தவறும் பொழுது என்று சொல்லுகிறார். கட்டளைகளுக்கு செவி கொடாமல் போகும் பொழுது கர்த்தர் உன்னை அநேக சூழ்நிலைகளிலே ஒடுக்குகிறதை இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவ ஜனமே, அநேக வசனங்களை நாம் இப்பொழுது கேட்டோம், அநேக காரியங்களை கேட்டோம். எல்லாம் பயங்கரமான சூழ்நிலைகளை தேவன் நமக்கு அனுமதிப்பதை பார்க்கிறோம். நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள்,
வியாதிகள், வறுமைகள், கஷ்டங்கள், பலவிதமான சூழ்நிலைகளினாலே நம்மை சிறுமைப்படுத்துகிற தெய்வமாய் காணப்படுகிறார். அன்றைய இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போன பொழுது இவைகள் எல்லாம் அவர்கள் மேல் வந்து விழுந்தது. இவைகள் எல்லாம் அவர்களுக்கு நடந்தது. எனவேதான் அவர்கள் கதறினார்கள். தங்களுடைய சிறுமையிலே தேவனை நோக்கி கதறினார்கள். தேவன் அவர்களை ஆமென் அப்படியாகவே கைவிடாமல், இரக்கமுள்ள தேவன், அன்புள்ள தேவன், சிறுமைப்படுத்தி இருந்தாலும் கூட ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வசனத்திலே, நாகும் 1:12, இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். இது சந்தோஷமா இருக்கு கேட்க. நான் உன்னை சிறுமைப்படுத்தினேன் கடந்த 2 மாதங்களாக. இந்த 3வது மாதத்தில் நான் உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். வேதத்தில் அநேக இடங்கள்ல தேவ ஜனங்கள் கீழ்ப்படியாமல் போகும் பொழுதெல்லாம் தேவன் தம்முடைய வாதைகளை அனுப்பி, அநேக விதமான உபத்திரவங்களை அனுப்பி, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக போராட்டங்களை எழுப்பி, அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியும்படியாக, பயந்திருக்கும்படி, நடுங்கிருக்கும்படியாக அநேக சூழ்நிலைகளை கர்த்தர் உருவாக்கியும் இருக்கிறார். ஆனால் அந்த சூழ்நிலைகளிலே எவர்களெல்லாம் கர்த்தரை நோக்கி அபயமிட்டார்களோ, எவர்களெல்லாம் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்களோ, கூப்பிட்டார்களோ, அவர்களுக்கு தேவன் இறங்கி காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணினதை நம்மாலே பார்க்க முடியும். அதற்கு எடுத்துக்காட்டாக யோனாவின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களை நாம் தியானிப்போம். யோனாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனமும் 10வது வசனமும். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை திருப்பினாலும் திருப்புவார் என்று கூறச் சொன்னான். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். எனக்கு அருமையான தேவச்சனமே, தேவ பிள்ளைகள் எப்பொழுதெல்லாம் தங்களுடைய சிறுமையிலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தரை நோக்கி அபயமிட்டு, ஆண்டவரிடத்துல கெஞ்சி கதறி ஆமென் மன்னிப்பு கேட்டு, தாங்கள் செய்த அக்கிரமங்களுக்காக, தாங்கள் பண்ணின பாவங்களுக்காக ஆண்டவருடைய கோபம் தணிக்கும்படியாக கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்களோ, அப்பொழுது அவர்கள் தேவனை நோக்கி அபயமிட்ட பொழுது தேவன் அவருடைய ஜெபத்தை கேட்டு அற்புதமாய் அவர்களை ஆசீர்வதிக்கிறதும், அவர்களுக்கு செய்வேன் என்று சொன்ன அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்படுவதையும் நாம் பார்க்கிறோம். தேவன் சொன்ன வார்த்தை தான், இவர்கள் கீழ்ப்படியாத பட்சத்தில், என் சத்தத்திற்கு செவிகூடாத பட்சத்தில், இவர்கள் எனக்கு விரோதமாய் பாவம் செய்வ பட்சத்தில் நான் அவர்கள் மேல் தீங்கை வர பண்ணுவேன், மிகப்பெரிய அழிவை நான் அனுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தாலும் கூட, அந்த கோபத்தில் சொல்லியிருந்தாலும் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு அது செய்யாதிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அவருடைய மனம் மாறுதலுக்கு காரணமாயிருந்தது, அவர்கள் தங்களுடைய நெருக்கத்தின் மத்தியில, அந்த சிறுமையின் மத்தியில, ஒடுக்குதலின் மத்தியில கர்த்தரை நோக்கி அபயமிட்டு, கர்த்தரை நோக்கி கெஞ்சினார், தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரிகளை பார்த்து அறிந்து கொண்டார். அவருடைய கிரிகளில் மாற்றம் வந்து விட்டது. அவருடைய வாயின் வார்த்தைகள், அவருடைய செயல்கள், ஆமென், அவர்கள் படுத்துகிற பாடுகள், மற்றவர்களுக்கு ஆமென் கொடுக்கின்ற உபத்திரவங்கள், இவைகளை விட்டு அவர்கள் மனம் திரும்பினார்கள். கொடுமை செய்யாமல், கொடுமை காரியங்கள் எல்லாம் விட்டுவிட்டார்கள். பிறருக்கு எந்த விதமான கெடுதலும் செய்யாமல், பிறரை அவதூறுபடுத்தாமல், அவருடைய மனம் மாற்றத்தை கண்ட தேவன் அவர்கள் இப்படியாய் வாழ்கிறதை கண்டு அவர்களுக்கு செய்வேன் என்று சொன்ன அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு அது செய்யாதிருந்தார் என்று பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கிறோம். ஆம் தேவச்சனமே, உபாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்களை வாசிக்க கேட்போம். எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும்
அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். அவன் எவ்வளவு நல்ல செய்தியை பாருங்க. அவருடைய சாட்சியை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். எகிப்தியர், எகிப்து தேசத்துக்காரர்கள் அவர்களை ஒடுக்கினார்கள். இவர்கள் உணவுக்காக, வேலைகளுக்காக அங்கே சென்ற பொழுது இவருடைய பெருக்கத்தை பார்த்து, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருக்கத்தை பார்த்து அது சகித்து கொள்ளக்கூடாத அந்த எகிப்தியர்கள் இவர்களை ஒடுக்கவும் அடக்கவும் இவர்களை அழிக்கவும் தொடங்கின பொழுது இவர்கள் எல்லோரும் அந்த சிறுமையில பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்களாம். அதான் வேதம் சொல்லுகிறது. தேவன், ஜீவனுள்ள தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் கவனிங்க, இவைகள் எல்லாம் பார்த்து ஆண்டவர் எங்களை பல கையினாலும் ஓங்கிய முயற்சினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் அந்த எகிப்திலிருந்து எங்களை புறப்பட பண்ணினார். அந்த பயங்கரமான அடிமைத்தனத்தின் தேசத்திலிருந்து, அந்த சிறுமைப்படுத்தி கொண்டிருந்ததான அந்த தேசத்திலிருந்து எங்களை புறப்பட பண்ணினார். எங்களை இவ்விடத்திற்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற ஒரு அழகான, செழிப்பான, மதுரமான, மகிழ்ச்சியான, ரம்யமான, மகிழ்ச்சியான, எந்த விதமான இனி துன்பமோ துயரமோ வேதனையோ தொல்லையோ அற்ற ஒரு நல்ல தேசத்தில் எங்களை கொடுத்தார், எங்களை கொண்டு வந்து விட்டார் என்று அவர்கள் சொல்லி மகிழ்ச்சியோடு கூட தேவனை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவ ஜனமே, மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இதுவரையிலும் சிறுமைப்பட்டிருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய அக்கிரமங்கள் நிமித்தம், உங்களுடைய பாவங்கள் நிமித்தம், உங்களுடைய கீழ்ப்படியாத நிமித்தம், தேவனுக்கு விரோதமாய் செய்த காரியங்கள் நிமித்தம் நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். தேவன் உன்னை சிறுமைப்படுத்தாதிருக்க நாம் செய்ய வேண்டிய காரியம், நாம் தேவனை நோக்கி ஒப்புரவாக வேண்டும். தேவனிடத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து, நம்முடைய அக்கிரமங்களை அறிக்கை செய்து, தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை தேவனுக்கு முன்பாக சொல்லி, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி கேட்கும் பொழுது தேவன் நிச்சயமாய் நம்மை மன்னித்து இனி நம்மை சிறுமைப்படுத்தாதிருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆம் தேவனுடைய ஜனமே, வாழ்க்கையில இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக நேரங்களில் கீழ்ப்படியாத பொழுதெல்லாம் தேவன் அவர்களுக்கு விரோதமாக ஏதோ ஒரு சூழ்நிலை எழுப்புவாராம். ஒரு முறை இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியாத போது மீதியானியர்களை கொண்டு அவர்களை ஒடுக்க தொடங்கினார். மீதியானியர்கள் எதிரிகள், இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழுப்பி இவருடைய தானியங்களை எல்லாம் அழித்து கொண்டிருந்தார்கள். இவருடைய தானியங்கள் எல்லாம் வீணாக்கி கொண்டிருந்தார்கள். அதை குறித்து நாம் இப்பொழுது வாசிக்கும் பொழுது அந்த நியாயாதிபதிகள் புஸ்தகம் என்ற ஒரு புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வசனங்களிலே இந்த சம்பவத்தை நாம் பார்ப்போம். எப்படியெல்லாம் அந்த எதிரிகள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய தானியங்களை அழித்தார்கள், அவருடைய போஷாக்கை அழித்தார்கள் என்று பார்க்கிறோம். வேதத்தில் வாசிப்போம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வசனங்கள். இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்திற்கு அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர் கையினின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதீர்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்கிறார் என்றும் சொன்னான். ஆமென். பிரியமானதோட பிள்ளைகளே, மீதியானியர்கள் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பின பொழுது தேவன் அவர்களுக்கு அந்த காரியம் சுட்டி காட்டுகிறார். எதனாலே உங்களுக்கு இப்படிப்பட்டதான ஒரு எதிரிகளால் பிரச்சனைகள், எதனாலே இப்படிப்பட்ட ஒரு சிறுமை என்று சொல்லி அவர்களுக்கு விளங்க பண்ணுகிறதை பார்க்கிறோம். அது என்ன சொல்லுகிறார்? நீங்கள் என் சொல்லை கேளாமல் போனீர்கள்.
நான் சொன்ன வார்த்தைகளுக்கு செவிகிடாமல் போனீர்கள். நான் எதை செய்யக்கூடாது என்று சொன்னேனோ அதை நீங்கள் செய்தபடினால உன் எதிரிகளுக்கு முன்பாக நீங்கள் முறிந்தோடும்படியாக செய்தேன். உன் எதிரிகள் வந்து உங்கள் தானியங்களை, களஞ்சங்களை எல்லாம் கூட சூறையாடி அவைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்க, ஆமென், என்ற கோபம் அப்படி ஆகிற்று. ஆமென். அப்பொழுது அவர்கள், அந்த 6வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அந்த வறுமை, அந்த சிறுமை, அந்த பொல்லாத சத்துருக்களால் ஏற்படும், ஆமென், அந்த பயங்கரமான தாக்கத்திற்கு அவர்கள் தாங்க முடியாமல் கர்த்தரை நோக்கி கதறுகிறதை, முறையிடுகிறதை பார்க்கிறோம். ஆமென். அவர்கள் முறையிட்ட பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது 8வது வசனத்தில், கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி அவர்களை நோக்கி இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினப்போ நீங்கள் அந்த அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து உங்களை எல்லா ஆசீர்வாதங்களால் ஆசீர்வித்து உங்களுடைய கைகளில் அநேக காரியங்களை நான், ஆமென், மகத்துவங்களை செய்வித்து பலவிதமான அற்புத அடையாளங்களோடு கூட உங்களை வழிநடத்தி கொண்டு போகும் பொழுது நீங்களோ என்ன செய்தீர்கள்? உங்கள் தேவனாகிய கர்த்தராகிய எனக்கு பயப்படாமல் மற்ற எமோரியருடைய தேவர்களுக்கு நீங்கள் பயந்தீர்கள், பயப்பட்டீர்கள். நான் சொன்னேன், நீங்கள் எதற்கும் பயப்படாதிருங்கள். நான் சொல்லியும் உங்களுக்குள்ளே ஏன் சந்தேகம்? ஏன் அந்த அச்சம் வந்தது? உங்களுக்கு ஏன் அப்படிப்பட்ட ஒரு பயம் வந்தது? நீங்களோ என் சொல்லை கேளாத போனீர்கள் என்றார். பிரியமான பிள்ளைகளே, வேதத்தில் 365 முறை நீ பயப்படாதே என்று கர்த்தராகிய தேவன் சொல்லி இருக்க கேட்கிறோம். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். அவ்வளவு சொல்லியும் கூட இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பயம். உன் தேவனாகிய கர்த்தரனோடு கூட இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் உன்னுடைய எல்லா சிறுமையை மாற்ற வல்லவர். சிறுமைப்படும் பொழுது, நெருக்கங்கள் வரும் பொழுது, அந்த பயத்தில் மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை தங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. ஆகவேதான் அங்கே போய் கேட்கலாமா, கட்டை நடத்துல போய் நம்ம கேட்கலாமா, இங்கே போய் கேட்கலாமா, அந்த மந்திரவாதி இடத்துல போகலாமா என்று அநேக இடங்களை நாடி செல்கிறார்கள். இதை காண்கின்ற தேவன் எரிச்சல் அடைகிறதை பார்க்கிறோம். ஆமென். என் சொல்லை கேளாமல் போனீர்கள், நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? கர்த்தர் எனக்கு அடைக்கலம், கர்த்தர் எனக்கு துணை, அவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் ஏன் பயப்படணும் என்று ஏன் சொல்ல முடியல? ஆண்டவர் கேட்கிறார். எனவேதான் உங்களுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட ஒரு சிறுமையான சூழ்நிலை ஏற்பட்டிற்று. எனக்கு அருமையான தேவ ஜனமே, பயப்பட வேண்டாம். யோபு பக்தன் சொன்னது போல, நான் பயந்தது எனக்கு நேரிட்டது என்றார். அநேக நேரங்களில் நமக்கு நாமே அந்த பயத்திற்குரிய காரியங்களை உண்டாக்கி பயந்ததை நேரிட பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆமென். பயப்படாதீர்கள், நிச்சயமாய் கர்த்தர் பெரியவர். இனி உன் வாழ்க்கையில தேவன் எந்த சூழ்நிலையிலும் சிறுமைப்படாதிருக்க செய்வேன் என்று சொல்லுகிறார். நீ சிறுமைப்படாதிருப்பாய், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறது. ஆமென். இந்த வார்த்தையை நாம் விசுவாசத்தோடு பற்றி கொள்ள வேண்டும். எந்த சிறுமையும், எந்த எளிமையும், எந்த சத்துருவின் தாக்கங்களும் நம்மை தாழ்த்தி போடாது, நம்மை ஒடுங்காது. எந்த சூழ்நிலையும் நம்மை ஒடுக்காது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணுகிறவர் உண்மையுள்ள தேவன். வேதத்தில் வாசிக்கும் பொழுது தாவீதும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 90ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்திலே தாவீது கேட்கின்ற காரியம் என்ன? கர்த்தாவே, தேவரே, எங்களை சிறுமைப்படுத்திய நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருடங்களுக்கும் எங்களை சரியாய் மகிழ்ச்சியாக்கு சுவாமி. அந்த கர்த்தரோடு கூட அவர் ஒப்புரவாகி பேசுகிறதை கேட்கிறதை பார்க்கிறோம். நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்கள், கடந்த 2025ஆம் ஆண்டு 2 மாதங்களும் நாங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஒடுக்கப்பட்டோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு வேதனைப்பட்டோமோ, ஆண்டவரே, அந்த நாட்களுக்கும், அந்த துன்பத்தை கண்ட நாட்களுக்கு, அந்த வருஷங்களுக்கும், ஆமென், சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று தேவனிடத்தில் கேட்கிறதை பார்க்கிறோம். தேவன் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுங்களா? வாசிப்போம். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள்.
தொடர்ந்து 17 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அநேக ஆசீர்வாதமான வார்த்தைகளை தேவன் சொல்லுகிறார். ஒரு 2 வசனங்கள் மட்டும் நாம் வாசிப்போம். ஏசாயா 54:11 வசனம், 12 வசனம். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களுமாக்குவேன். நீங்க பயப்பட வேண்டாம். சிறுமைப்பட்டவளே, நிந்தைகள் அனுபவித்தவளே, அநேக சோதனைகள், உபத்திரவங்கள், துயரங்கள், துன்பங்கள், பேடைகளால், வறுமைகளால் கஷ்டப்பட்டவளே, ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்று போனவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைப்பேன். தேவன் நம்மை பிரகாசிக்கும்படி செய்வாராம். நம்முடைய வாழ்க்கை எவ்வளவுக்கு எவ்வளவு ஒடுக்கப்பட்டதோ, கடந்த நாட்களிலே, கடந்த ஆண்டுகளிலே நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உபத்திரவப்பட்டீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த மாதத்தில் தேவன் உங்களை தீங்கை காணாதபடிக்கு செய்வார். தேவன் இந்த மாதத்திலே அவருடைய வாக்கு தத்தத்தின்படி இனி உனக்கு சிறுமை என்பது இல்லாதபடிக்கு கர்த்தர் இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன் என்று சொல்லி வாக்கு தத்தம் பண்ணுகிறார். உன்னை சிறுமைப்படுத்தவே மாட்டேன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நாம் இதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். வேதத்தில் கதறினார்கள், கேட்டார்கள். ஆனால் நமக்கோ தேவன் இது வாக்கு தத்தமாக இரக்கமாய் பிராமிஸ் தேவன் நமக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். தேவன் நமக்கு ஒரு நல்ல வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். ஸோ இந்த நல்ல வாக்கு தத்தத்திற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லி தொடர்ந்து இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற தேவனோடு ஒப்புரவாகி தேவனுக்கு அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாய் நாம் வாழ்வோம். இந்த மாதம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே இனி ஒருபோதும் சிறுமை என்பதை நம்மை நெருங்காதபடிக்கு அவர் வேலெடுத்து நம்மை காப்பார். தேவன் நம்மை சிறுமைப்படுத்தாதிருப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். God bless you all.